அண்ணா இதுலேருந்து காப்பி அடிச்சாரு, இது கேட்ட மாதிரி இருக்குண்ணா. அப்புறம் அண்ணன் மேலே தப்பே கிடையாது. வரவங்க வரும்போதே ஒரு சிடியோ எடுத்துகிட்டு வராங்க, ஒரு தெலுங்கு பாட்டு. சார் சூப்பர் ஹிட் சார். இவர் அதை மாற்றி போடுவார். வேணாம் சார், இதே போடுங்க சார். இப்படி சொல்லும் போது என்ன பண்ண முடியும்? அவர் எவ்வளோ போராடுவார். வேணாம் சார், போட வேணாம், ஃப்ரெஷ்ஷாக இதை விட நல்லா போட்டு தரேன்னா கூட, இல்லை சார் இது வந்து பம்பர் ஹிட்டு, அதே போட்டிங்கன்னா இங்கே நல்லா ஹிட் ஆகும்னு அவங்க போட்டு. இப்போ கெட்ட பேர் இது தெரியாது யாருக்கும். கெட்ட பேர் இவர் காப்பாடிச்சிட்டாருன்னு இது ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இதுதான் ஒரு இவருக்குன்னு இல்லை, எந்த மியூசிக் டைரக்டர் போட்டாலுமே அது அவங்க மேலே தப்பே கிடையாது. டைரக்டரோ ப்ரொடியூசரோ கேட்குற தப்பு தான் அது. ஏன்னா இப்போ இருக்கிற இன்டர்நெட் காலத்தில் வந்து நிறைய யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் இந்த மாதிரி போட ஆரம்பிக்கிறாங்க. அதை ஒரு தெளிவுபடுத்தணுன்றது நான் கேட்கணும், எனக்கு இதை கேட்கணும்னு இருந்தது. ஏன்னா ஒரு கம்பொசிங்ல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்ன்றது நான் கேள்வி. கம்போசர் ஒருத்தரும் இவருன்னு இல்லை, எல்லாருமே நினைக்கிறது அவங்க கிரியேட் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு ஆசை. அவங்களுக்கு ஆசை நல்லா பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சிடியை கொடுத்து இந்த டைப் பண்ணுங்கன்னா அதுவும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைப்பை வச்சு அது வேற பண்ணுவாங்க. இல்லை சார் இது நல்லா இல்லை சார், இது மாதிரி இல்லையே, இதே போட்டிருங்க சார். அப்போ வந்து மியூசிக் டைரக்டர் மாட்டிக்கிறார், காப்பாடிச்சிட்டாங்க. இதுதான் மிஸ்டேக்கு.